மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கும் மாதேவழருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாழ்த்திய பாட்டு வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போத அமர்வி நீங்கும் புரண்டு விங்கன் ஏதேனுமாக கிடந்தால் என்னே என்னே ஈடே என்றோ நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் வரச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சன்னிதானமுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். நெய்வேலி மாநகரில் அமைந்து சைவ பணி மட்டுமல்ல அந்த சமூக பணியும் செய்து வருகின்ற நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் இன்று சிவபூஜை செய்த நம்முடைய வேள்வி ஆசான் சிவத்திருத்தன் சுவாமி சிவாச்சாரியர் அவருடைய திருவடிகள் இனிய நண்பர் நம்முடைய சிவத்திரு கென்னடி ஐயா எழுந்தருள் இருக்கின்ற அடியார் சைவ சித்தாந்த பேராசிரியர் சிவத்திரு ஞானசேகர் ஐயா திருமுறை பேராசிரியர் அம்மா அத்தனைவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி திருவாசகம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை சிகாமந்திரம் என்று சொல்வார். சிகான சிரத்துக்கு மேல உடம்புக்கு எதுவும் இல்லை. அதுபோல 12 திருமுறைகளை சிகாமந்திரமாக போற்றப்படுவது திருவாசகம். மற்றைய திருமுறைகள் எல்லாம் இறைவனைத்தான் வழிபடுவார்கள். இந்த 8ஆம் திருமுறை மட்டும் குருநாதரை வழிபடுவார். இறைவன் குருலிங்க சங்கம வழிபாட்டில் குருநாதரை வழிபடக்கூடிய மந்திரம் தான். அதனால் திருவாசகத்தை மந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவே சிகா மந்திரம். தேனோடு ஒப்பிடுவார்கள். தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருளையும் கெடாது, மருந்தினுடைய வீரியத்தை கூட்டிக் கொடுக்கக்கூடிய திருவாசகம் என்ற தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெடாது, அருள் வீரியத்தை கூட்டிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருவாசகம். ஏனைய தேனெல்லாம் பல மலர்களில் இருந்து உஞ்சப்படுவது, பல தேனீக்களா. ஆனால் திருவாசகம் என்ற தேன் மட்டும் ஒரே மலரில் இருந்து ஒரே வண்டாக உஞ்சியது. அந்த ஒரு மலர் எதுனா தில்லை நடராஜ பெருமானுடைய திருவடி தாமரை மலர். அந்த ஒரு வண்டி எதுனா மாணிக்க வாசகர் என்ற ஒரு வண்டி. அவர் சேகரித்து வைத்த தேனைத்தான் நாம் அன்றாடம் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறோம். அதை அந்த தேனை சுவைக்கின்ற அத்தனை பேரும் தானும் கெடாமல், தன்னை சார்ந்தவர்களில் கெடாமல் அருள் வீரியத்தை பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர். திருவெம்பாவை மாணிக்க வாசகர் பெருமானுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர். நேற்றுக்கு முதல் தினம் கொடியேற்றம். இன்று 3ஆம் நாள் பாவை விழா. பாவை விழாவுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. பாவை நோன்பு இந்த 10 நாளும் ஏனைய திருமுறைகளுக்கு பாவனையாக காப்பிடப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு திருவெம்பாவையை ஒரு சிறப்பாக இந்த 10 நாளும் கொண்டாடுவார்கள். ஏனைய தலங்களை எல்லாம் மாணிக்கவாசகர் பெருமான் தரிசித்து விட்டு அண்ணாமலைக்கு வருகிறார். அப்பொழுது அந்த மலையை பார்க்கிறார். யாராலும் அண்ண முடியாத அந்த அண்ணாமலையை தரிசிக்கின்றார். அருணகிரி என்ற பெயர். அருணகிரினா நெருப்பு மலை என்று பொருள். யாரெல்லாம் அவற்றை அந்த மலையை சுற்றி வருகிறார்களோ அந்த நெருப்பு யார் அவரவர் செய்த பாவங்களை
நெருப்பால் பொசுக்கி விடுவார். அதனாலதான் கிரி வட வரும். அருமை கிரியை படம் வந்தால் பெருமானுடைய ஆற்றலாகிய அந்த நெருப்பு சுற்றி வருவனுடைய வினையை பொசுக்கி விடும். அதனால் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமை என்று சொல்லும். அந்த வகையிலே திரு அண்ணாமலைக்கு வந்து இந்த மலையை பார்க்கிறார், பிரம்மாண்டத்தை பார்க்கிறார். மாணிக்கவாசகர் இதுதானோ மாலுமா எனும் ஆலரியா நான்குகளும் காணா மலையினி என்று சொல்றார். இந்த மலைதான் திருமாலாலும் பிரம்மாவாலும் பார்க்க முடியாத அந்த அடிமுடி தேடி பார்க்க முடியாத அந்த பெருமான் நெருப்பு மலையாக வந்த மலை இதுதான் என்று ஆச்சரியமாக பார்க்கிறார். இரண்டாம் காலத்து நடுநிசையில் நெருப்பு மலையாக தோன்றி அதற்குள்ளேயே லிங்க வடிவமாக வந்தவர் தான் அண்ணாமலை. லிங்க வடிவம் லிங்கோத்தமம் லிங்க உற்பத்தி நேரம் அந்த இரண்டாம் காலம் வந்து அருள்மலை. அதான் சிவராத்திரி என்று நாம் சொல்லுவோம். ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, சைவ சமயத்தில் சிவராத்திரி. அந்த அற்புதத்தை ஆடிக்கொண்டே இருப்பார் ஞானசம்பந்தர். நம்முடைய 10வது பாட்டில் இந்த அற்புதத்தை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அவ்வளவு சிறப்பு பெற்ற திருத்தலம் தான் திரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலைக்குள்ள போறார், இந்த காட்சியை பார்க்கிறார். மார்கழி மாதம் நுழைகிற நேரம் வந்து அவர் நுழைகிற மாதம் வந்து அண்ணாமலைக்கு நுழைகிற மாதம் மார்கழி மாதம். இவருக்கு முன்காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாவை பூஜை. பெண்கள் இளம் பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா போறத பார்க்கிறார். காலையில் அதிகாலை பொழுதுல போறாங்க. போய் மணல்ல அம்பால குளத்துக்கரையிலையோ அல்லது மலை மேல ஒரு அருவியிலோ சுனையிலையோ அந்த சுளையிலையோ போய் நீராடி அம்பால பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் பூஜை எப்படி சண்டேச நாயகர் விசாரசங்கர் சிவலிங்க பூஜை பண்ணாரோ மணல் வெண்மணலே சிவமாக அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்வார். எங்க நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோயிலில் வெண்மணலே சிவமாக, அது அந்த மணல் தான் சிவமாக இருக்கிறாங்க. அதை அந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி செய்கின்ற பூஜை தான். ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு பிரதானமாக 3 விஷயங்கள் வேண்டும். எதற்கு பூஜை செய்வோம்னா ஒரு பலன் இல்லாமல் எந்த பூஜையும் நாம பண்ண முடியும். பூஜைக்கான நடைமுறை ஒன்று வேணும். ஐயா பண்ணது ஒரு நடைமுறை. அந்த பூஜைக்கான நடைமுறையும் விண்ணப்பிக்கின்ற முறையும் அந்த விண்ணப்பத்தினால் ஏற்படக்கூடிய பலனும் முக்கியம். ஒரு பூஜை செஞ்சோம்னா அதுக்கு என்ன பலன் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க எதற்காக பூஜை செய்கிறார்கள் என்பதை அந்த பாட்டிலேயே சொல்றாரு. அந்த காட்டில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழின்னா, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பளம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தா. இதுதான் பழம். என்னன்னா இதான அச்சம். என்னன்னா அச்சத்திற்கான பலன் தான். அந்த பாட்டு தான் வருது. இதுதான் முதல் பாட்டா வைக்கணும். சாமி வரிசையை எழுப்பிக்கிட்டே வந்து பலனை கொண்டாந்து 19வது பாட்டில் வச்சு நிறைவில் 20 அந்த இகத்தை கொண்டாந்து 19லையும் பரத்தை கொண்டாந்து 20லையும் வச்சு நிறைவு கொண்டாந்து உங்கையில் பிள்ளை உனக்கே அழைக்கலம் என்று அங்கு அப்பளம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தா. எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம், உமக்கு ஒன்று உரைப்போம். இதுதான் விண்ணப்பம். இதான் என்னது? 3 சொன்ன நடைமுறை, விண்ணப்பம், பலன். இது 3 பேர். திரும்பாவில் 3. உமக்கு ஒன்று உரைப்போம் கே சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுறா. என்ன அச்சம்னா, அந்த 12 வயசு பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போச்சான். அங்கே 14 வயசு பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலாம். அவருடைய இது நாள் வரைக்கும் வளர்த்த தாய் தந்தை அந்த கையை பிடிச்சி, பொண்ணு கையை பிடிச்சி
அந்த சின்ன பையன் 16 வயசு பையன் கையில் ஒப்படைச்சு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட ஒப்படைச்சு, இனிமே இந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளை, உங்க ஐயின் பிள்ளை உனக்கே அடைக்க குடிச்சிட்டாங்க. குடிச்சு அவங்க போயிட்டாங்களா? இந்த 12 வயசு பிள்ளைங்களாம் பார்த்து பயந்து குடிச்சான். எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறாங்க. எங்களையும் இப்படி தான் கட்டி கொடுத்து விட்டு வந்துடுவாங்களா? எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. ஆமாம், இதான் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணுமே. வாழ்க்கையில் இவ்வளோ செல்லமாக வளர்த்து விட்டாங்களே. பெண் பிள்ளைகளை செல்லமாக வளர்க்குறது காரணம் இதுதான். இப்படியும் 10 வயசுல 20 வயசுல இப்பெல்லாம் போகுது இன்னொருத்தர் வீட்டு. அதனால செல்லமாக வளர்க்க வேற ஒரு காரியம். அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் பயப்படுதான். அதனால சாமி கிட்ட கேட்குறாங்களா, ரகசியமாக கேட்குறாங்களா? இது யார்ட்டையுமே சொல்லுவாங்க. நோம்பு வந்து ரகசியமாக தான் கேட்பாங்க சாமி கிட்ட. தனியாக போய் யார்ட்டையும் நாமக்கரசர் அப்படிதான் சாமியில போய் தனியாக பேசுவாங்க. நிறைய பேர் கோயிலில் இருந்து பார்த்துருப்பீங்க. இப்படி ஓரமாக நின்று ஆர்வையாலே பேசுவாங்க சாமி கிட்ட. நாமக்கரசர் சொல்லுவார், எங்கு வந்தாய் எம்பெருமான் தனக்கு திருக்குறிப்பு. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது நமக்கு தெரியாது. அவர் பேசிக்குவாங்க. நேற்றே வரேன்னா நீ வர்ற, நீ காணும் கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நேற்று வரலான்றது அந்த அடியாரத்துக்கு கூட்டமாக வந்துட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அதுபோல சாமிகிட்ட தனியாக போய் நோன்பு பண்ணுறது தான் இந்த மார்கழி மாதம் நடைபெறுகின்ற திருவெண்பாவை வந்து பெண்களால். அது என்ன பெண்களால் செய்கின்ற நோன்பை மாணிக்க வாசகர் பாடாது. அவர் ஆண் பிள்ளையாச்சு, இவங்க பெண் பிள்ளையாச்சு. அப்போ இந்த பாட்டு வந்து பெண் பிள்ளைகள் கூடியதுன்னா ஆம்பளைங்க படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் தன்னை இழந்தார். நாம் பெருமாள் பாடல் தன்னை இழந்தார், தலைப்பட்டார், அங்கே மணாளன் தானே என்று சாமி நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் பாடுவார். தன்னை இழந்தார் ஒரு ஆன்மா எவ்வாறு இருக்கும்னா, உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் ஆண் என்று சொல்லக்கூடியவர், அவரைத்தான் சிங்கம் என்று சொல்லக்கூடியவர். ஆண் பிள்ளை ஒரே ஒருத்தர் இருக்காருன்னா அது சிவபெருமான் மட்டும்தான். ஏனைய ஆன்மாக்கள் எல்லாம் பெண்ணாகத்தான் பார்க்கிறார். நமக்கு இந்த உடம்பை கொடுத்தது யாருன்னா அம்பாள் தான் கொடுத்தாங்க. ஆக நம்மளுடைய உடம்பு கொடுத்தது நமக்கும் அம்பாளுக்கும் தான் தொடர்பு. அதனால நாமெல்லாம் யாருன்னா அம்பாளுடைய பிள்ளைகள் தான், அம்பாளுடைய அருளை பெற்றவர்கள் தான். அப்ப யார் நாமெல்லாம் ஆண் உருவம் பெண் உருவம்ன்றது எப்படி வருதுன்னா பெண்ணோட தொடர்புல தான் வருது. ஒரு ஜென்மத்தில் ஆணாகும், ஒரு ஜென்மத்தில் பெண்ணாகும். அது ஜனனத்திற்காக அப்படித்தான ஒழிய நாமெல்லாம் யாருன்னா பெண்கள் தான். யாரு ஒரே ஒருத்தர் ஆண்னா யாரு? அதனால அவர் கதாநாயகன், நாமெல்லாம் கதாநாயகன். அவர் என்ன பண்ணாராம், தன்னை இழந்து ஒரு ஆன்மா வந்து தன்னை இழந்த நிலையில கதாநாயகனாக சிவபெருமானை பாவித்து தன்னை நாயகியாக பாவித்து அப்படி அற்புதமாக தன்னை இழந்த நிலையில் தன்னை பெண்ணாகவே பாவித்து பாடியதுதான் இந்த திருவெம்பாவை. மொத்தம் 13 விளையாட்டு, பெண்கள் விளையாட்டு, மொத்தம் 13 விளையாட்டு. அதில் முதல் விளையாட்டாக சாமி எடுத்துக்கொண்டது நீராடல். நீராடுதல் ஒரு விளையாட்டு, பூக்குயிதல் ஒரு விளையாட்டு, ஒச்சுண்ணம் இழித்தல் ஒரு விளையாட்டு, உடைத்தல் தண்ணீர் உடைக்கிறது முறம் வச்சு தானியங்கள் தெல்லேனும் ஒரு விளையாட்டு. இப்படி ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடுறதுல முதல் விளையாட்டு நீராடுதல். முதல்ல நீராடினா மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அப்படி நீராடும் பொழுது அந்த நீராடுதலை குறிப்பது தான் இந்த நீராடி விளையாடுகின்ற அந்த விளையாட்டை குறிப்பது தான் சாமி இந்த முதல்ல வச்சுட்டாரு. 20 பாடலையும் திருவெம்பாவை என்று வைத்திருக்கிறார். அதில் முதல் 8 பணுவல்கள், முதல் 8 பணுவல்கள் என்ன, அந்த 12 வயசு பிள்ளைங்களாம் முதல் நாள் ராத்திரி பேசி வச்சுக்குது. காலையில் நம்ம இந்த 30 நாள் எழுந்துருச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்ணணும், குளிக்கணும், கோலம் போடணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது. நம்ம வாசலெல்லாம் கூட்டி மல்லிக்கிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு போகணும். குளிச்சுட்டு அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி நோம்பெல்லாம் எடுத்து வேண்டிட்டு வரணும். அதெல்லாம் விடியறதுக்குள்ளே செஞ்சிடணும், 6 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பேச்சு வச்சுட்டு எல்லாம் படுக்க போயிட்டாங்க. அந்த காலத்தில் அலாரம்லாம் இல்லை. இப்போல்லாம் அலாரம் வச்சுலாம் இல்லை. இப்போல்லாம் அலாரம் இல்லை. ஒருத்தர் தட்டி எழுப்புனா தான் முடியும். இப்படி ஒவ்வொருத்தராக எழுப்பணும். யாரும் ஒருத்தவங்க அதுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க.
அவங்க எந்திரிச்சிருவாங்க. அதான் முதல் பாட்டில் சொல்கிறார், அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. அப்புறம் படுத்து தூங்குறவங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்க. 3 கேரக்டர் மட்டும் பார்க்கலாம். முதல்ல இருந்து ஒரு பெண் எந்திரிச்சு வந்து அவங்க தான் தலைமை. அவங்க வந்து தலைமையில் இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்து பக்கத்து வீட்டை தட்டான்னு கொடுப்பாங்க. அது இப்படியே புரண்டு சுகத்திலே இருக்கிறதுலே அதிகமான சுகம் இருந்தாங்க. மார்கழி மாதம் காலையில் எந்திரிச்சவங்க திருப்பி தூக்குறதுக்கு பாருங்க, கண்ணை முழிச்சிட்டு திருப்பி தூக்குற சுகம் எதுவுமே அதுக்கு கிடையாது. அதான் போதார் என்று சொல்றார். அங்கே 3 விதமான கதாபாத்திரத்தை குறிப்பிடுறார். எல்லாமே 12 வயசு பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளை என்ன பண்ணுதான், எழுப்புறதுக்கு வருதான். ஒரு பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்குதான், அதை தட்டி எழுப்புறாங்க. இன்னொரு பிள்ளை சிவனை நினைச்சு தென்னா என்ன முன்னார் தீசேர் மெழுகு வைப்பார். தென்னாருடைய சிவனையும் கூட சொல்ல வேண்டியது இல்லையா, தென்னாருடைய சிவனை சொல்லி முடிக்க வேண்டியதான். தென்னான்னு ஆரம்பிச்சவொடனே என்ன பண்ணிடுவாங்க, தீயில் விழுந்த மெழுகு போல, தீயில் விழுந்த மெழுகு போல உருவிடுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். 3 கேரக்டர் தென்னா என்ன தீசேர் நினைச்சு நினைச்சு விடுவாங்க. அன்னை பத்தில் அப்படித்தானே சொல்லுவார். 3 கதாபாத்திரம், அம்மா பாத்திரம், அவங்களுடைய பொண்ணு பாத்திரம், பொண்ணுக்கு தோழி பாத்திரம். பொண்ணை பற்றி கேட்பாங்க. அந்த அம்மா கேட்பாங்க, என்னம்மா என் பொண்ணு வேதமொழி என்றார், எண்ணீற்றென்றார், செம்மேனி என்றார், நாதக்குறைன் என்றார். நான் யாருமா அந்த பையன் நாதக்குறையில நான்முகன் மாலுக்கு நாதனின் நாதனார் அண்ணே என்னும். உன் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது யார தெரியுமா, சாட்சாத் சிவபெருமான். அந்த சிவபெருமான் அந்த தூங்கிக்கிட்டு இருக்கமே அந்த பொண்ணு, அதுதான் நாம் அப்படி உருக்கணுமா சார். அப்படி ஒரு பொண்ணு உருகிட்டு இருக்கா. அதுதான் பரது. ஆதியும் மந்தமும் இல்லாதும் பெரும் சோதியை யாரும் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கும் மாதேவலருதியோ வஞ்செவியோ நின் செவிதான். நாங்கள் எந்திரிச்சு காலையில் ஈசனடி மூர்த்தி, தெந்தையடி மூர்த்தி, சிவன் சேவடி மூர்த்தி என்று பாடிக்கிட்டு வர்றோம். உன் காதில் விழுகலையா? உன் காதில் என்ன செவிடா? அந்த காலத்தில் மார்கழி மாதம் பார்த்துருக்கீங்களா? கிராமங்கள்ல எல்லாம் காலையில் இந்த பக்கம் திருவம்பாவை பாடிக்கிட்டு ஒரு குறுப்பு போக்கும், இந்த பக்கம் திருப்பாவை பாடிக்கிட்டு போகும். அப்படி எப்படியோ காலையில் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு தெருவுக்கும் போய் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. பஞ்செவியோ நின் நாங்கள் பாடிட்டு வரவங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி தட்டி இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு பொண்ணுதான். ஒரு பொண்ணு எந்திரிச்சு போவான் பேசினாங்க. அது இன்னொரு இடத்துல சொல்றார், வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றார். ஒரு பொண்ணு என்ன பண்ணுதான், தூங்கிட்டு எழுப்புனா என்ன பண்ணுதான், வண்ண கிளிமொழியார் நம்ம ராத்திரி பேசினமே அந்த வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டாங்களா கேள்வி எழுதி இன்னைக்கு கொஞ்ச நேரம் வரலைன்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூக்குவோம். அப்படி வந்துகிட்டு இருக்காங்கன்னா அப்போ 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திருக்கிறேன்னு சொல்றதுக்கா? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் எங்களுக்கு அதுக்கெல்லாம் எண்ணி சொல்லலாம் முடியாது. எண்ணி சொல்றதுக்குலாம் எங்களுக்கு நேரம். நாங்கள் சிவசிந்தனையில் இருக்கோம். எண்ணி கொடுல்லவா சொல்லுவோம். அப்புறம் நாங்கள் சொல்றது தயாராக கண்ணை குயின்று அவமே போக்காது இன்னும் கூர்மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடினான். நான் பாடுறது பண்ணிருக்கோம். அதுக்கெல்லாம் எண்ணி சொல்றதுக்குலாம் நேரம். அதனால சீக்கிரம் எதிர்த்து வந்து காலத்தை அவமே போக்காது. அது யாருக்கு சொல்றாங்கன்னு நமக்கு தான் சொல்றேன். காலத்தை அவமே வாயை இறைவன் கொடுத்துருக்கிறது தெரியுமா, வாயே வாழ்த்துக்கள். அதனாலதான் இந்த தேவாரம், திருவாசகம், திருமுறைகள்லாம் இறைவன் நமக்கு கொடுத்து வாயார பாடுங்க அப்படின்னா. அந்த 3ஆம் பொண்ணு போதார் ரமணியின் மேல் நின்றும் பொருந்தும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே என்று சொன்னார். ஒரு பொண்ணு என்னடா, நான் நினைச்ச உடனே தன்னை இழந்து சாமி பாட்டு நாங்கள் பாடினதை கேட்டு உருகி பெற்றது கீழே வந்துச்சு. அந்த பாட்டை கேட்டு நீ என்ன எந்திரிக்காமே சீக்கிரம். அப்படி 8 பாடல்கள் அந்த பெண்களை எல்லாம் எழுப்பி கொண்டு செல்வதுதான் அந்த அப்படி போற காட்சியை வர்ணிக்கிறார். கோழி சிலம்ப
சிலம்பும் குரு எங்கும். அவங்க குளிக்கிற இடத்த சொல்றாரு. அந்த சுனையோ அல்லது குளமோ எப்படி இருக்காங்க, கோழி கத்துதான். கோழி சிலம்ப குரு எங்கு இயம்ப குருவியெல்லாம் கத்துதான். அந்த பொங்கு மடுவில் முகம் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பம் கலந்தாற்றார். இந்த பெண்கள்லாம் சிலம்பு போட்டுருக்காங்களா, அதெல்லாம் சத்தம் கேட்குதான். கலந்தார் பொங்கைகள் பொங்க குடையும் உடல் பொங்க பொங்கைய உடல் பாய்ந்து ஆணையோர் என்பவர் அந்த குளத்தை அப்படி வர்ணிச்சிருக்கார். அந்த குளமோ அல்லது சுமையோ அதை அவ்வளோ வர்ணிச்சு அந்த குளிக்கிற காட்சி வரைக்கும் 8 பாடல்களை சொல்லி எழுப்பி இந்த 8 காட்சிகளையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சைவ சித்தாந்தத்தில் 2 விஷயம் சொல்லப்படுகிறது. என்னென்ன மறைப்பு ஆற்றல் அருள் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டு உலகத்தை காட்டுகிறார். ஒரு நாள் என்ன பண்ணுவார், கொடுத்ததெல்லாம் மறைத்துக் கொண்டு தன்னை காட்டுவார். எதெல்லாம் கொடுத்தாரோ அதை மறைத்துக் கொண்டு தன்னை காட்டுவார். அந்த கொடுக்கிறது யாருன்னா அம்பாள் 2 வகையா பிரிகிறாங்க. சிவாயனம் மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா வா என்பது கொடுக்கும் அம்பாள், இறைவனை கொடுக்கும் அம்பாள். நான் என்பது உலகத்தை கொடுக்கும் அம்பாள். போகங்களையும் காரு மக்களா குடும்பம் தோறும் மனைவி மக்கள் பிள்ளைகளை கொடுப்பது நான் என்ற ஒரு அம்பாள். அதே போல அந்த கொடுத்ததெல்லாம் மறைச்சிட்டு இறைவன் தன்னை கொடுக்கின்ற அம்பாள் வந்து பாம், இறைவனை காட்டுகின்ற அம்பாள் வந்து பாம். அது அருள் சக்தி என்று சொல்வார். ஆனால் முதல்ல திரோதான சக்தி நான் இல்லாம அருளை பெறவே கிடையாது. முதல்ல அம்மா எனக்கு தேவையான அத்தனை கொடுத்து நான் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் நிழலின் அருமை வெயிலுக்கு போனா தெரியும். அப்படியாக அந்த திரோதான சக்தியை முதலில் எழுப்புவதுதான் இந்த 8 பாடல். அம்பா முதல்ல வராங்க. அம்பா உலகத்தை கொடுக்கின்ற அம்பா நீராடுற வரைக்கும் உலகத்தை கொடுத்து உலக போகங்களை இந்த 8 பாட்டை யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு உலக போகம் கேட்கும். நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல பிள்ளைங்க, காடு பங்களா தோட்டம் குரங்கு எல்லாம் கிடைக்கும். இந்த 8 பாட்டுக்கு அவ்வளவு உலக போகும். இந்த 8 பாட்டை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கு வந்துடும். நான் சொன்ன முதல்ல என்ன சொன்னேன், நடைமுறை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற நடைமுறை. அப்புறம் பூஜையில் விண்ணப்பம் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், பலன் சொன்னேன். இந்த 8 பாடல்களும் நடைமுறை போய் அப்படியே போய் அவங்கள எழுப்பிட்டு வர்றாங்க. எழுப்பிட்டு இந்த கோயிலுக்கு வந்து வாசல்ல நிற்கிறாங்க. பார்த்தா கல்யாணம் ஏற்கனவே ஆன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் குடும்ப தலைவிகள்லாம் முன்கூட்டியே இவங்களுக்கு முன்னாடி எழுந்திருந்து குளித்து கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டு பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, திருமண ஆன அடியார்களுக்கு பினா பிள்ளையார். அந்த அக்காட்ட போறாங்க. அக்கா சாமி பேர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம், சாமியை பார்க்கணும், சாமியை பார்க்கணும், அம்பாவை வேண்டிட்டு வந்திருக்கோம், சாமியை பார்க்கணும். அக்கா இந்த சாமி பேர் இவர் ஊர் எது, இவருக்கு வேண்டியவர் யார், இவருக்கு வேண்டாதவர் யார், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இவருக்கு பிடிச்சவங்களோட நான் பழகுவேன், பிடிக்காதவங்களோட பழக மாட்டேன். இந்த சாமி பேர் ஊர் எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சு உங்களை மாதிரியே நாங்களும் படைச்சுக்குவோம். பினா பிள்ளைகார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருச்சார் ஆரையல. சாமிக்கு யார் உச்சார், சாமிக்கு யார் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பார். எப்படி பாடணும் சாமியை நோக்கி, அப்படி பாடுறதுக்கு எல்லாம் கற்றுக்கிறாங்க. போய் டெய்லி கற்றுக்கிறாங்க, என்ன கற்றுக்கிறாங்க, பாட்டு கற்றுக்கிறாங்க, பாடுறது கற்றுக்கணுமா. ஏதவனை பாடும் பரிசேலோர் என்பார். எப்படி பாடணும் சொல்லுங்க. நாமளும் ஓடி ஓடி பாடுறதுக்கு எப்படி தேடி தேடி படிக்கிறோம். படிக்கிறோமா இல்லையா, இந்த புக்கில் படிக்கிறோம், அந்த புத்தகம் போய் படிக்கிறோம், இந்த தேவாரம் போய் படிக்கிறோம், சாயந்தரம் புதன்கிழமை சாயந்தரம் 26ஆம் நாள் போய் படிக்கிறோம். எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதே. யார் ஒருத்தர் கற்ற
விளக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி கேட்க யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ இவங்க 2 பேருமே பெரியார், 2 பேருமே சீவன் முத்தர்னு சைவ சித்தாந்தம் சொல்றவங்க சீவன் முத்தர், கேட்பவர்களும் சீவன் முத்தர். அப்படியாக இங்கே பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுச்சார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு அப்படியே நடைமுறை கலந்து கொண்டே வரார். ஒரு காரியம் பெருமாள் என்றென்றும் பெருமாள் சீரொரு கால் வாரி போம்பா சித்தம் களி கூற. ஒரு கால் நாம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறக்கும் போது ஒரு காலம் என்னது, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நாம் பிறக்கும் போதெல்லாம் வாயார யாரை பாடியிருக்க அந்த சித்தம் அப்படின்னு சொல்றார். ஒரு காயம் பெருமான் என்னென்றே என்று அற்புதமாக சொல்ற. நீரொரு கால் ஒவ்வாறு நெடும் தாரை கண் பண்ணியிருப்பார். அப்படி அதை நினைச்சு கண்கள் தண்ணியா வரும் ஆடுறவங்க. ஒரு காயம் பெரும் அந்த ஆடுற அந்த நடைமுறை குளிக்கிறது எப்படின்னு சொல்றாரு. காதார் குழையாட பைம்பூம் கலந்தாட கோதை குழலாட வண்டின் குழாமாட. அந்த குளத்தில் இந்த நீர் ஆடுறத எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள். காதை குழையாட வண்டி அப்படியாக நடைமுறை ஒரு ஆன்மா இப்படி எதுக்காக சொல்றாருன்னா மகிழ்ச்சியாக சாமி கும்பிட வரணுமா, வருத்தத்தோட சாமி கும்பிட வரக்கூடாது. அப்படின்னா ஒருத்தன் மகிழ்ச்சியா வந்தாதான் இதெல்லாம் ஆடும். காதல குண்டல் ஆடும், எல்லாம் ஆடும், மாலை ஆடும், எல்லாமே ஆடும், மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப சாமி கும்பிட வரும்போது வருத்தத்தோடையோ சோகத்தோடையோ வரக்கூடாது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக சாமி கும்பிடணும். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டார். நீ என்ன நினைக்கிறையோ அதை நடக்கும். அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்னா 2 பேரும் நல்லா இருக்கும். நாம மட்டும் இப்படி இருக்கிறோமே அப்படின்னா அப்படியே இருக்கும். அதான் அற்புதமா சொல்றாரு சாமி. இப்படி நம்ம மகிழ்ச்சியாக நீராடி மகிழ்ச்சியாக சாமி அது அற்புதமா சொல்லி வர சொல்லி செங்கன் நமந்துவாள் திசைமுகன்பாள் தேவர்கள்வாள் எங்கும் இல்லாதோர் வாழ். இப்படி யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டுக்கே சாமி வருவார். இல்லங்கள்தோறும் எழுந்தருளே சொல்றாங்க இல்லையா? இல்லங்கள் தோறும் சாமி வீட்டுக்கு வந்தா எப்படி வருவார் நீங்களே சொல்லுங்க. சூரியனை டெய்லி கும்பிடுறீங்க, நவக்கிரகத்துக்கு விளக்கு போடுறீங்க. சூரியனை கும்பிடுறமே சொல்லி விளக்கு போட்ட சூரியன் நேரடியா வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? சாமியை வீட்டுக்கு வந்தா அவனுக்கு தாக்க முடியாது. அப்ப சாமி நம்ம எப்படி வருவார் வீட்டுக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். 3 விதமாக சாமி நமக்கு கண்ணுக்கு அம்பாள் தெரிவாங்க. எப்படி தெரிவாங்கன்னா கோயிலில் இருந்தால் அம்பாள் உருவத்தில் இருப்பாங்க. கோயிலுக்கு போனால் எப்படி இருப்பாங்க சாமி? உலகத்தில் நீங்கள் பார்க்குற அன்றாட ஆஃபீஸில் வீட்டில் அப்படி பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா அம்மாவாக இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க, அண்ணனாக இருப்பாங்க, அக்காவாக இருப்பாங்க, எல்லாருமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இங்கு ஆடுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினாய். அம்மாவா அக்காவா அப்பாவா வந்தது யாருன்னா சாமி தான் வந்தார். இப்படியாக தோன்றால் துணையாய் இருந்தவன் தன் அடியோங்க. கண்ணுக்கு தெரியாத துணையாக அம்மாவாகவும் அப்பாவாகவும் நமக்கு பார்த்தா அம்மா மாதிரி தான் தெரியும், அப்பா மாதிரி தான் தெரியும், அக்கா மாதிரி தான் தெரியும், இங்க வந்துட்டு சாமி மாதிரி தான் தெரியும். ஆனா வந்திருக்கிறது யாரு? சாமி. எனக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துருக்கலாம் சாமி திருமுறை. நீங்க என்ன பார்த்தாலும் எல்லாமே யார் தெரியுன்னா அருள் இல்லாம ஒண்ணுமே. இது 2. ஒண்ணு கோயில்ல அப்பாலா இருப்பாங்க, வீட்டிலையும் உலகத்திலையும் வேறையா இருப்பாங்க. 3வது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு உங்களை தேடி அருள் வருது. எப்படி வரும்? உங்க வீட்டுக்கு தேடி வரும். அருள் எப்படி வரும்? திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்? சைக்கிள் எடுத்துட்டு, சார் இப்போ சைக்கிள் இல்லை, இந்த காலத்தில் வருவார், நான் பார்த்துருக்கேன். 2 வீலர் வருவார். 2 வீலர் தப்புன்னு வீட்டுக்குள்ள வருவார். அப்போ என்ன வந்திருக்கு வீட்டுக்குள்ள? அருள் குருநாதராய் வரும். அருள் எப்படி வரும்? இப்படிதான் 3வது வரும். அதான் திருவாசகத்தில் குருநாதரை தான் இறைவனாப்பார். அதான் சொல்றார் இல்லங்கள் தோறும். மாணிக்கவாசர் பாடுறது யாரை நோக்கி பாடுறாருன்னா சாட்சாத் குருநாதரை பார்த்து தான் சிவமாக பாடு. 4 முறை காட்சி கொடுத்தார். 4 முறை காட்சி கொடுத்தார். எங்க முதல்ல திருப்பெருந்துறை காட்சி கொடுத்து கடற்பொழுது மாறி போயிட்டார். புணர்ப்பது ஒக்க என்னை பூர்ணம் நோக்கினாய் என் தந்தையே. இப்போ புணர்ப்பதென்று
என்று விட்டு சென்று விட்டாயே, ஒரு செகண்ட் காட்சி விட்டு போயிட்டார். அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறைமை கோயிலும் காட்டி அந்த நாவலும் காட்டி ஆர்த்த பிறவி தீர்களை நாம் ஆத்தாலும் தீர்த்தமும் கொடுத்து எல்லாம் காணாததெல்லாம் காண்பித்து கேளாததெல்லாம் கேட்பித்து கணத்தில் வரைந்தார். கணத்தில் வரைந்தார். வருத்தம். அப்புறம் 50 குற்றங்களை ஒத்துக்கொள்கிறார். எதுல? நீத்தல் விண்ணப்பம். குற்றத்தை நீக்குதல் தான் நீத்தல் விண்ணப்பம். 50 குற்றங்களை சொல்லி சொல்லி அடுக்கிறார். நான் செய்யற குற்றம் 50 அப்படின்னு அடுக்கிறார். அந்த குற்றம் அவரை விட்டு நீங்கி விடுகிறது. குற்றம் நீங்கிய நிலையில் குருநாதர் தரிசனம் கொடுக்கிறார் 50ஆவது பாட்டில் திருப்பெருந்துறை. ஆக அடுத்த 50 பாடல்கள் முடிந்த நிலையிலே அடுத்ததாக கழுகுமலைக்கு வரார். திருக்கழுக்குன்றம் வரார் சுவாமி. அந்த திருக்கழுக்குன்றத்தில் இவர் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கார் சாமி. இப்படி கண்ணல் நீர் வருது, என்ன செய்யறது தெரியல. விளங்கிலேன் வினை கேடனேன், இனிமேல் விளைவது அறிந்திலேன். இனிமே எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. விளங்கினேன் வினை கேடனேன், இனிமேல் விளைவது அறிந்திலேன் அப்படின்னு அழுகிறாரா. திடீரென்று சொன்னார். வந்தார். வந்து அந்த நீரை தொடச்சு விட்டார். மலகினேன் கண்ணி நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை. கவலைப்படாத, உன்னுடைய வினை வருத்ததை கவலைப்படாத. உனக்குன்னா வருத்த, உனக்கு இல்லாதது ஒரு வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவி. பெரிய கணக்கு வாத்தியார் சாமி. அப்பேற்பட்ட கணக்கு வாத்தியார் வினையை அவரே வருத்திட்டு கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குந்திலே என்று சொல்லி நிறைவாக வர்றார். இந்த திருவம்பாவையில பூச்சி அருளின் ஆதியாம் பாதமத அனாதி முதல் அப்படின்னு ஆதினது அனாதி முதல் உயிர்களை காவந்து பண்ணுகின்ற திருவடி என்று பூச்சி அருளுக நின் ஆதியாம் பாதமல போற்றி அருளுக அந்த மாம் செந்தீர்கள். சாமியை முடிவுக்கு சொல்றாரு, ஆதின்னு சொல்றாரு, செந்தளிர் என்று சொல்றாரு. செந்தளிர்னா முடிவை செந்தளிர் என்று எப்படி சொல்றாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்தமாம் செந்தளிர் முடிவு. ஆனா செந்தளிர் என்பது துவக்கம், ஆனா அந்தம் என்பது முடிவு. அந்த திருவடி என்ன பண்ணுமா, ஒடுங்கிய உயிர்களை, துன்பப்பட்ட உயிர்களை மீண்டும் இன்பத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான். அதனால செந்தளிர் என்று எப்படி சொல்கிறார். ஒடுங்கிய உயிர்களை திருப்பி துவக்கிறதுக்காக செந்தளிர் என்று சொல்கிறார். அதுல 5 விஷயத்தை சொல்கிறார். படைத்தல், காத்தல், முடுக்குதல், மறைத்தல், அருள். அப்படியே வரிசையா படிக்கிறேன் பாருங்க. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலங்கள். தோற்றமா பூங்கல் அப்படின்னா படைத்தல். எல்லா போற்றியின் வாழ்வுகளாகி உடம்பை கொடுத்தலை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு உயிர்க்கும் உடம்பை கொடுத்ததை சொல்றார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா, போற்றி எல்லா உயிர்க்கும் போகமா பூங்கல். காத்தலை குறிப்பிடுகிறார். பிரம்மா விட்டுமை குறிப்பிடுகிறார். காத்தலை குறிப்பிடுகிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினே உருத்தனை குறிப்பிடுகிறார். உடுக்கிறார். 100 வயசு வாழ்ந்தா பிறந்த 100 வயசு வாழ்ந்த பெரும் உடுக்கிறார். அதை குறிப்பிடுகிறார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நடக்கிறது சொல்றார். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினே போற்றிமால் நான் காணாத பொந்தறிவு. மறைப்பாட்டில் சொல்றார். வரைஞ்சிருக்கார் சாமி. அதுக்கும் அயனுக்கும் தெரியாமல் மறைந்திருக்கின்ற மறைப்பாட்டில் சொல்றார். அதுபோல நமக்கும் உலகத்தை வாரி வாரி கொடுத்து விட்டு தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மா கேட்டா கொடுக்குறாரு, நல்ல காலேஜ் கேட்டா கொடுக்குறாரு, நல்ல மனைவி கேட்டா கொடுக்குறாரு, பிள்ளை கேட்டா தன்னை மறைத்து கொடுக்கிறார். போற்றி நான் முகனும் காணா குந்தரியும் போற்றியா உய்ய ஆட்கொண்டரும் பொன்வளம். அருளாற்று. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரா, கொடுத்ததெல்லாம் மறைச்சிட்டு தன்னை காட்டுறாராம். இதைத்தான் போற்றியா உய்ய ஆட்கொண்டரும் பொன்வளம். இப்படியாக ஐந்தொழிலை செய்தி என்னை ஆட்கொள்கின்ற அந்த பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி மார்கழி நீராடேடும் எம்பாவாய் என்று அற்புதமாக சொல்லி நிறைவு செய்கிறார். ஆகவே திருவம்பாவை பூசையிலே வழிபாட்டினுடைய முறை, விண்ணப்பம், அதை தொடர்ந்து பலன். நமக்கு என்ன பலன்? இப்போ கல்யாணம் ஆகணும்னு கேட்குறோம். கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்கள்லாம் இருக்குது. நமக்கு என்னன்னா அவனுடைய திருவடி தாமரை நமக்கு வேண்டும் என்ற ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஏகபரம் சௌபாக்கியம் வாழும் வர இன்பமும் வாழ்வின் நிலையில் பேரின்பத்தையும் தர வேண்டும் என்று பெருமானுடைய திருவடியை போற்றி வாய்ப்பு அளித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்திலே பொறுப்பாளர்
கென்னடி அவர்களுக்கும் சுவாமிகள் அவர்களுக்கும் எழுந்தருளி அடியார் நமக்கு அத்தனை வழங்குங்கள்.